தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி. உங்களுக்கு ஒரு குறிப்பு. சங்கீதம் 4:4. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 37, 1-8 வரை. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஆமேன். நாம் நெருக்கங்களுக்குள் கடந்து செல்லுகையில் நம்மேல் மோதுகிற மற்றுமொரு ராட்சத அலை கோபமாகும். நம் வாழ்வில் கோபமானது கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரிப்பதையும் கட்டுப்பாடு இல்லாமல் வெளிப்படுவதையும் வேதம் கண்டிக்கிறது. வேதம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறது. கோபம் என்கிற உணர்ச்சி எப்பொழுதுமே நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி வெளிப்படவும் நாம் நினைத்து பார்க்காத கிரியைகளை செய்யவும் நம்மை தூண்டுகிறது. கட்டுப்படுத்தப்படாத கோபம் மனஸ்தாபங்களை உண்டு பண்ணும். சில நேரங்களில் இந்த மனஸ்தாபங்களை நாம் சீர்படுத்த முடியாமல் போய்விடலாம். தேவ வசனத்தின் ஆலோசனை கவனிப்பதன் மூலம் விபத்துகளை நாம் தவிர்க்கலாம். ஆகவே நீங்கள் எப்பொழுது கோபப்பட்டாலும் உங்களை நீங்களே அமைதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் அந்த கோபம் ஆவிக்குரியதா அல்லது மாம்சத்திற்குரியதா என்று ஆராயுங்கள். அது பக்தி விருத்தியை தருமா அல்லது ஜனங்களையும் உறவுகளையும் சமாதானத்தையும் சீரழிக்குமா என்று சிந்தியுங்கள். இவ்வாறு சிந்திக்கும் போது ஆவியானவரின் சத்தத்தை கேட்க முடியும். மாம்சத்தின் கிரியையினால் அந்த கோபம் உருவாகி இருந்தால் நீங்கள் அதை தடுத்து தேவனிடம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுங்கள். தேவனிடம் உங்கள் வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் புரிந்து கொள்ளுகிற ஒரு உண்மையான நண்பர். உங்கள் கோபம் பிறரை கட்டியெழுப்பக்கூடியதாக இருந்தால் தேவ ஆவியானவர் உங்களை சரியான பாதையில் நடத்தி செல்ல இடம் கொடுங்கள். ஆகையால்தான் பவுல் எபேசியர் 4:31 மாலையில் சூரியன் மறைவதற்குள் உங்கள் கோபம் தணிந்து விடும்படி உற்சாகப்படுத்துகிறார். கோபமானது உங்களை ஆளக்கூடாது. நீங்களே உங்கள் உணர்ச்சிகளை ஆள வேண்டும். அது நடைபெற வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் உங்கள் இருதயங்களை ஆள இடம் கொடுங்கள். கோபமாய் இருக்கும்போது எந்த தீர்மானமும் எடுக்க வேண்டாமே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.